Welcome to the world of BF Mame. I hate it. But Yarni, I love you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட Alightmotion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 இந்த ரேஷியோ சைஸில் நமக்கு கரெக்டாக 5 இமேஜ் தேவைப்படும். ஸோ அதில் நம்ம 5 இமேஜ் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1:1 இந்த ரேஷியோ சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக 3 இமேஜ் தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த சைஸில் ஒரு 3 இமேஜை எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் பேக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராஜெக்டோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை Alightmotionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா லிரிக்லாம் நிறையா வரிசையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி கடைசியாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த இடத்துல இருந்தால் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எஃபெக்ட்னு போட்டுருக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர் அண்ட் ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் Alightmotion மூலியமாக எடிட் பண்ணால், அதாவது 9:60 இந்த ரேஷியோ சைஸில் எடிட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் இங்கே ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக்மார்க்கு டைம்லைன் போயிடும். அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 இந்த ரேஷியோ சைஸ் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக்மார்க்கு டைம்லைன் போயிடும். ஸோ இமேஜ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடு அதிகமாக இருக்கதை கட் பண்ணிக்கோங்க. இமேஜை கட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இமேஜ், அதாவது 9:16 இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே நெக்ஸ்ட் புக்மார்க் வரைக்கும் இமேஜை கட் பண்ணிக்கோங்க. இமேஜை கட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இமேஜையும் இதே மாதிரி ஆட் பண்ணிட்டு ரைட் சைடை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 10 செகண்டுக்கு அப்புறமா ஒரு குரூப் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி லேயர் இருக்கும். அதில் ஒரு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் 1:1 இந்த சைஸில் எடிட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் இங்கே ஆட் ஆயிரும். சேம் அதே மாதிரியே அதுக்கு அடுத்து இருக்க அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1:1 இந்த ரேஷியோ சைஸ் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த 3 லேயர்லையும் 1:1 இந்த ரேஷியோ சைஸில் இருக்க இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 3 இமேஜ் லேயருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 பட்டர்ஃப்ளை லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டர்ஃப்ளை வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரோமா கீ ஹைடில் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் குரோமா கீ ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 3 பட்டர்ஃப்ளை வீடியோவிலும் குரோமா கீயை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பேக் வாங்க. பேக் வந்துட்டு சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த குரூப் முடிகிற இடத்துல கரெக்டாக டைம்லைனை வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டாக 9:16 இந்த ரேஷியோ சைஸ் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ எண்டிங் வரைக்கும் இந்த இமேஜோட டியூரேஷனை நான் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடுக்கு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடுக்கு முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் எல்லாமே இந்த இமேஜில் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்புக்கு மேலே இருக்க அந்த 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணாதீங்க. மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள், அவ்வளவுதான். கரெக்டாக அந்த எஃபெக்ட்னு போட்டிருக்க அந்த லேயரில் தான் இந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து காப்பி பண்ணி மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவை ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.